எல்லா விஷயங்களிலும் நபிகள் நாயகத்திடம் ஒரு நபித்தோழர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் சில நாடுகளுக்கு சென்றேன். அங்கே இருந்த மக்கள் அந்த நாட்டு மன்னரினுடைய காலில் விழுந்து வணங்குவதை நான் பார்த்தேன். நான் காலில் விழுவதற்கு தகுதியானவர் நீங்கள் தான். எனவே உங்கள் காலில் நான் விழப்போகிறேன் என்கிறார். நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனுக்கும் சுயமரியாதை முக்கியம். எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனுடைய காலில் விழுவதை தடை செய்வதற்குத்தான் நான் வந்திருக்கிறேன். அனைத்து மனிதர்களும் ஒன்றிணைந்து படைத்த இறைவனின் காலில் விழ வேண்டுமே தவிர, நான் உயர்ந்தவன் என்பதற்காக, நான் அதிகாரம் படைத்தவன் என்பதற்காக, நான் இன்ன மொழி பேசுகிறவன் என்பதற்காக, நான் மதகுரு என்பதற்காக என் காலில் யாரும் விழக்கூடாது என்று சுயமரியாதையை ஒவ்வொரு மனிதனுக்கும் நிலைநாட்டியவர்கள் நபிகள் நாயகம். அதனால் தான் அவர்களுக்கு எரிகிறது. அது எப்படி? ஒருவர் காலில் ஒருவரை விழ வைத்து அடிமைத்தனத்தை உருவாக்கி வைத்திருக்கிறோம், சமூகத்தை கட்டமைத்திருக்கிறோம். இங்கே அதை உடைத்தால் நாம் எப்படி பிறரை அடக்கி ஆள்வது நினைக்கிறார்கள். அதனால் நினைக்கிறார்கள் இந்த கொள்கை நீடிக்க கூடாது. மனிதர்கள் அனைவரும் சமம் என்று வருகிற பொழுது அங்கே நம்மால் அவர்களை அடிமைப்படுத்த முடியாது என்ற காரணத்தினால் எதிர்க்கிறார்கள். இந்த இஸ்லாம் இங்கே இருக்கக்கூடாது என்று முனைகிறார்கள். அதற்காக